இது திடீர்னு சபாநாயகர் மேல என்ன கோவம்? இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது சபாநாயகர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். முதலமைச்சர் சொல்கிறார், உங்க கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் திசை திருப்பறதுக்கு இப்ப ஏதோ சபாநாயகர் மேட்டரை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னு. நீங்க அதாவது சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டது எப்பன வருங்க? ஜனவரி மாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வந்து சட்டமன்றம் கூடுது. அது அந்த நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது. இது முதலமைச்சர்கள் உட்கட்சி பிரச்சனை தான் காரணம்னு சொன்னீங்கன்னா, கடந்த காலத்துல தன்னுடைய சொந்த அண்ணன் அழகிரியை கூட இவர் அப்புறப்படுத்தி அரசியல் விட்டு ஜனவரியிலயும் இருந்துச்சு தானே உட்கட்சி பிரச்சனை. இல்ல உட்கட்சி பிரச்சனை மேடம், அதிமுக உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. இருக்கு மேடம். உட்கட்சி பிரச்சனை காரணத்தினாலேயே அதிமுக எதிர்கட்சியாக இயங்க கூடாதா? திமுக மீது குறை சொல்லக்கூடாதா? சபாநாயகர் செய்வதை நியாயப்படுத்த வேண்டுமா? கடந்த சபாநாயகர் சொல்றாங்க 2 மணி நேரம் 52 நிமிடம் எதிர்கட்சி தலைவர் பேசினான்னு அவரே ஒப்புத்துக்கிறார். ஆனா வெறும் 2 நிமிடம் வீடியோ மட்டும்தான் அனுப்பிச்சுடுறாங்க. இது என்ன ஜனநாயகம்? இது என்ன நடக்கிறாரு? முதலமைச்சரும் மற்ற அமைச்சர் சகாக்களும் பேசுகிற ஒவ்வொன்றும் வீடியோக்களாக அவருடைய சொந்த டிவில வெளிவருது, உண்மையா வருது. ஆனா எதிர்கட்சி அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிற போது மட்டும் அது ஏதாவது கோளாறு ஆகி போடுது, பிரச்சனை ஆகி போடுது, வெளியே வர்றது. அப்ப என்னன்னா, தனிப்பட்ட வகையில திரு சபாநாயகர் அவர்கள் திமுகவாகவே இன்னும் கொண்டிருக்கிறார். 2017 இதே அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினால என்ன பயன்கிற கேள்வி வருது இல்ல? உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சிக்கு தான் பெரும்பான்மை இருக்கு, அது எப்படியும் ஹவுஸ்ல டிஃபீட் ஆக போகுது. இதை கொண்டு வர்றதுனால என்ன, நீங்க அப்போ வெறும் ஒரு திசை திருப்பறது மட்டும்தானே அதுல பயனா இருக்கு அப்படின்ற பார்வை தான் முதலமைச்சர் வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு இல்ல, டங்ஷன் விஷயத்துல எதிர்கட்சி தலைவர் போன மாதிரி மிக வலிமையாக பேசி ஒரு நாடு முழுவதும் பரபரப்பு உருவாக்கி மக்கள் மத்தியில ஒரு போராட்ட வடிவமா கொண்டு வந்தார். அதை திமுக கண்டு அஞ்சியது. அதற்கு கூட ஒரு மறுதளிப்பாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், ஒரு மூத்தவர், எப்படி பேசினாலும் பாத்தீங்க. அப்ப சபாநாயகர் அமைதியா போறாரு. ஆனா எதிர்கட்சி வரிசையாக பேசிக் கொண்டிருப்பது செய்தியே வெளிவரம் பாத்துக்கிறார். ஆனா சபாநாயகர் மீது எதுவுமே சொல்லாம அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை அமைதியாவே கடந்து போக சொல்றீங்களா? மக்கள் மத்திய எப்படி சொல்வீங்க? இந்த ஆட்சியில் சபையில் போய் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு அந்த சபையின் தகராறக்கூடியவரே எங்க அனுமதிப்பில்லை என்பதை மக்கள் எப்படி சொல்வீங்க? அப்போ அதாவது அதிமுக தெரியாங்களா? 66 உறுப்பினர் அதிமுக இருக்காங்க. இப்ப 136 பேர் திமுக இருக்காங்க. எப்படியும் தோற்கடிக்கப்படும் என்பது தெரியாம இருக்குங்க. நிச்சயமா குழந்தைக்கு தெரியுங்க. ஆனாலும் மக்கள் மத்தியில் இந்த தவறுகளை வெளிப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய ஒரு சமிக்கை தான் இது காலங்காலம் மரபு. இதே மாதிரி கடந்த காலங்கள்ல திமுகவும் கொண்டு வந்திருக்குங்க. அப்ப திமுக அப்ப கொண்டு வந்தது சரின்னு சொன்னா அதிமுக கொண்டு வந்து மிகச்சரிங்க அது. அப்போ சபாநாயகர் கிண்டல் பேசுவது, கேலி பேசுவது, எதிர்கட்சி நையாண்டி செய்வது, வெளிநடப்பு பண்ணாலும் தவறாக சுட்டி காட்டுவது, அதே மாதிரி பேசுறதுக்கே விடுறது இல்லைங்க. இப்போ நான் அதிமுக சொல்ல மேடம், எதிர்கட்சியில வேண்டாம் விட்டுருங்க, ஆளுங்கட்சியில கூட்டணி நிற்கிற திரு வேல்முருகனே சொல்றாரு சபாநாயகர் மீது கடுமையா பேசினார். அப்போ சபாநாயகர் யார் பேசினாலும் பாதி விட பேசுறாரு, அமைச்சர் பேச விடுறது இல்ல. அப்ப இது போன்ற சபையில ஒரு மரபு மீறிய செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற சபாநாயகர் மீது மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தும் செயலாகத்தான் கொண்டு வரப்பட்டதுங்க. கேட்போம் திரு பாலா, நியாயமான பல விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்களான்னு பார்க்க முடியாதா? சபாநாயகர் அவரே பதில் சொல்றாரு. இன்னைக்கு கூட கேபிஎம் பேசும்போது தானே பதில் சொன்னாருன்னா எதிர்கட்சி தலைவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் ஒரு எதிர்கட்சியா நியாயமானது இல்ல? ஒரு சகோதரர் ஒரு ஆழமான குற்றச்சாட்டை எதுவும் வைக்க முடியல. என்னன்னா, நாங்க பேசுனத வீடியோல அவங்க காட்ட மாட்டாங்க, அல்லது அது முக்கியமான வேல்முருகன் லோக்சபால ராகுல் காந்தி மைக் மியூட் ஆறது எவ்வளவு பெரிய செய்தி. இல்ல அதுதான் அப்போ இங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறதையும் முழுமையா காட்டணுங்கிற கோரிக்கை. நிச்சயமா தான். அதாவது இப்ப அவர் சொல்றது சபாநாயகர் நேரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் 2 மணி நேரத்திற்கும் அதிகமா பேசியிருக்கேன். ஏன் பேசுனேன்னா திமுக ஆட்சியை பத்தி பேசுறதுக்கான இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது வேல்முருகன் பேசுறதுக்கு நேரம் கொடுக்கல அப்படிங்கிறது. வேல்முருகன் பாத்தீங்கன்னா திமுக எங்க கட்சி கூட்டணியை சேர்ந்தவர். அவருக்கு நேரம் கொடுக்காததுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு நேரம் கொடுக்கறதும் சபை மாண்பை காப்பாத்துறதுங்கிறது, அதாவது திமுக ஆட்சிக்கு 1967 ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் சபாநாயகராக இருந்த காலத்திலிருந்து, அது திரும்ப அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலத்தில் அவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஆகட்டும், ஆவுடையப்பன் அவர்கள் ஆகட்டும், இன்னைக்கு அப்பாவு அவர்கள் வரைக்குமே அந்த சபை மரபையும் சரி ஜனநாயகத்தையும் சரி முறைப்படி காப்பாத்துறவங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, தேவையில்லாத புகழ்ச்சி அப்படிங்கிறது எங்க தலைவர் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அதிமுகவோட கடந்த கால ஆட்சி மாதிரி கிடையாது.
இவர் தனபால் அவர்கள் வந்து 2017 இந்த சபையை எப்படி நடத்தினாரு, அன்றைக்கு எதிர்க்கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி வந்து காவலர்களை விட்டு குண்டு கட்டா தூக்கி விட்டு அந்த அளவுக்கு ஜனநாயக மாண்பை வந்து எந்த அளவுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இதே இன்னும் கடந்த காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல பூராமே இப்படிதான் நடந்திருக்கு. அதனால திமுக ஆட்சி காலத்துல நீங்க வந்து சபைக்கும் ஜனநாயகத்துக்கும் அது மக்கள் மன்றம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாத வகையில தான் சபை வந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது நீ இன்னும் சொல்லணும்னா இப்ப ஒன்றிய அளவுல கூட இதே இடத்துல இப்ப அவர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்து அவர் நோ கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும்போது கூட அதை வந்து புரோட்டோம் ஸ்பீக்கர் என்ன சொன்னார்னா, இல்ல இதை நாங்க எடுத்துக்கவே முடியாது, ஏன்னா நோட்டீஸ் பீரியடுக்கான இதுவும் ஃபுல்ஃபில் பண்ணல, ஸ்பெல்லிங்கும் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அதை வந்து அதிரடியா அவங்க வந்து தடுத்துட்டாங்க, அப்ரப்டா வந்து தடுத்துட்டாங்க. அதே இப்போ ஓம் பிர்லா இப்போ இவங்க சொல்றாங்க வந்து குரல் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது, சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லா அவர்களே குரல் வாக்கெடுப்பு மூலமா தான் அங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு குரல் வாக்கெடுப்பை மீறி திரும்ப ஓட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்படின்னும் போது ஒன்றிய அளவுல கம்பேர் பண்ணாலும் சரி, மாநில அளவுல கம்பேர் பண்ணாலும் சரி, திமுக வந்து ஜனநாயக பண்புகளையும் சட்டசபை மரபுகளையும் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி கடைபிடிச்சிருக்குங்கிறது தான். இல்ல நான் அவர் சொல்றாருல்ல, சபாநாயகரே சொல்றாரு 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர், ஆனா வீடியோ கேட்டா வரமாட்டேங்குது. இல்ல வீடியோ வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அதை கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா அவர் வந்து இதை எதிர்க்கட்சி தலைவர் பிரஸ் மீட்ல சொன்னது இல்ல அதான் சொல்லி இருக்கிறாரு. பட் அந்த வீடியோ வரல அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து அது மேபி அவங்க டெக்னிக்கல் இதா இருக்கா, இல்ல அங்க போய் தான் கேட்டிருக்கணும். ஏன்னா அவங்க முறைப்படி அதை கேட்டு வாங்கி அதாங்க அவங்க கேக்குறாங்க. அது எப்படி எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட் வருது, கிடையாது ஆளுங்கட்சிக்குலாம் வரமாட்டேதுன்னு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அவங்க வீடியோ இவர் பேசுறதையும் ஒளிபரப்பணும்ன்றதுதான் எல்லாருடைய நோக்கமா இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்து வந்து கிடையவே கிடையாது. அது வந்து இப்ப இவர் இப்பதான் சொல்லி இருக்கிறாரு, அதை நாங்க பேசுனதை வந்து காட்டல அப்படிங்கறத இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. இவர் பேசினப்பே நான் இன்னைக்கு இவ்வளவு பேசியிருக்கேன், அதை வந்து இவங்க காட்டல அப்படின்ற மாதிரியான கோரிக்கை வந்து அவர் சொல்லல. மேபி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கு நீங்களே இப்ப கேட்டீங்க, இது வந்து இப்ப முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனை, அதுக்கெல்லாம்னா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா மறைக்கணும்ன்றதுதான் அவருக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீதான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது, அடுத்து டிடிவி தினகரனோ சசிகலாவோ இப்படி தொடர்ந்து இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கட்சியை கண்ட்ரோல்ல வைக்க முடியாத ஒரு சூழல். இப்ப செங்கோட்டையன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இப்ப செங்கோட்டையன் வந்து சபாநாயகரை கடந்த வெள்ளிக்கிழமை போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறார். அப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அதுல நம்பிக்கை இருக்குன்ற இதைத்தான் தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கிறார். ஆனா காலையில எடப்பாடி பழனிசாமி கூட்டின கூட்டத்துல செங்கோட்டையன் அவர்கள் வந்து கலந்துக்கலாம் அந்த சட்டப்பேரவை கூட்டத்துக்கு முன்னாடி. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல தான் நம்பிக்கை இல்லாம ஒரு சூழல் வந்து உருவாகுது. அதை மறைக்கணுன்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு திசை திருப்பல் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கறதான். எதிர்க்கட்சி தலைவர் மேலதான் நம்பிக்கை இல்லைன்றார் சார் அவர், உங்க எம்எல்ஏக்களுக்கே நம்பிக்கை இல்லையோன்றார் திரு மணிகண்டன். இல்ல மேடம், அதாவது உட்கட்சி பிரச்சனை பத்தி நீங்க ஒரு கட்சி அதாவது சொந்த பிரச்சனை அது கட்சி பாத்துக்கோங்க. இதை வந்து ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா ஆட்சியின் தவறுகளை மறைப்பதற்காகத்தான் திமுக செய்கிறது என்பதை தொடர்ந்து பாக்குறோம். அதாவது இப்ப சட்ட ஒழுங்காட்டுங்க, அந்த டாஸ்மாக் ஒழுங்காட்டும் எல்லாவற்றையும் பேச ஆரம்பிச்சா, நீங்க பாலியல் பிரச்சனை ஆட்டுங்க, திமுக செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் உட்கட்சி பிரச்சனைகளை சார் அதுதான் நீங்க பேசணும். இல்ல உட்கட்சி பிரச்சனை பேச போறாங்க மேடம். நீங்க அந்த 2.5 மணி நேரம் வீடியோ மட்டுமல்ல, எடப்பாடி கடந்த கால சட்டமன்ற பெண்கள் பிரச்சனையோ டாஸ்மாக் பிரச்சனையோ அது எந்த பிரச்சனையோ அதுதானே நீங்க பேச வேண்டியது. ஒரு பார்வையா வருது மேடம். அதுதான் அதை பேசுகிற போதுதான் சபாநாயகர் எந்த வகையிலும் அனுமதிப்பதே இல்லை, பாதியை வந்து அவையில் நீக்கிறாரு. நீங்க சகோதரர் மதுரை பாலன் சொன்னாரு, நீங்க வெறும் 2 நிமிஷம் கொடுத்தா மேடம் வீடியோவை, பொதுச் செயலாளர் வெறும் 2 நிமிஷம் வீடியோ பேசும்போது இதே நாள்ல பாஜக சட்டமன்றத்துக்கு உள்ள பேசுறாங்களோ இல்லையோ, அவங்க வெளியே ஏதோ போராட்டத்துக்கு முயற்சி பண்றாங்க, கைது பண்றாங்க, அவங்க ஏதோ வேற ஒரு வகையில இயங்கிட்டு இருக்காங்கல்ல. இல்ல மேடம், ஒவ்வொரு கட்சியும் இயங்குங்க. இப்போ பிரதான கட்சி அதிமுக, திமுக வந்து ஆளுங்கட்சி, அந்த கட்சியை கூட தவறுகளை சுட்டி காட்டுவதும் அதாவது இது வந்து நிவர்த்தி செய்ய ஆலோசனை வந்து கடமை. அதை அதிமுக பொதுச் செயலாளர் உண்மையிலேயே அவர் வந்து அரசியலை அரசியலாக செய்யாமல் ஒரு ஆலோசனையாகத்தான் ஒரு செய்யறாங்க. அதை அனுமதிப்பதே இல்லை. இப்ப நீங்க அந்த 2.5 மணி நேரம் மட்டும் இல்லைங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொடுத்து அவர் பேசிய எடுத்து பாருங்க. அந்த கஞ்சா பிரச்சனை, கள்ளச்சாலை பிரச்சனையை முன்கூட்டியே தெளிவாக பேசினார். எப்போ காவல்துறையை மானியக்கோர்களை அன்றைக்கு செவிமடுக்காம இடைமறித்து 10 அமைச்சர்கள் பேசுவதாலும் தடுத்தாங்க. அப்போ இதையெல்லாம் அரசு கேட்டிருந்தால் பாதிக்கப்படாத மக்கள் மேடம்.
இப்போ மக்களுக்காகத்தான் பேசுறாங்க. அப்போ மக்களுக்காக குரல் கொடுக்கிற போது மக்கள் மன்றத்திலேயே அனுமதி இல்லை என்று இருக்கிற போது அப்போ சபாநாயகரை நோக்கி இந்த கேள்வி வருமாறாங்களா? வேல்முருகன் வந்து பேசணும்னு சொல்லல, வேல்முருகன் இதே குறை சொன்னார். சபாநாயகர் பேசினா திரும்ப குறுக்கு பேசுறாரு, பேசவே விடுறதில்லை. இந்த குற்றச்சாட்டு எல்லோருக்கும் உண்டு. மாண்புமிகு துரைமுருகன் கூட ஒரு முறை சொன்னார். அப்போ சபாநாயகர் தன்னை வந்து ஒட்டுமொத்தமா அமைச்சராக கருதிக்கிறாரு, எம்எல்ஏவாக கருதிக்கிறாரு, இவர் முதலமைச்சராக கருதி பேசுறாரு. அப்போ எதிர்க்கட்சிக்கு என்ன வேலைங்க? ஏன் பேச சொல்றீங்க? அப்போ ஆளுங்கட்சிக்கு நேர் எதிராக உள்ள பிரதான எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் அவை குறிப்பு இடம்பெற செய்ய வேண்டும், அதை வெளியிட வேண்டும்ங்க.